ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப் ரீசெண்ட் டேஸில் யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்குலாம் நிறைய விதமான பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. அது மாதிரி இப்போ கொடுத்த ஒரு ஃபீச்சர் யூடியூப் ஷார்ட்ஸோட வியூஸ் இன்க்ரீஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது என்னங்கிறது எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் போகலாம். சரி, ஓகே. இந்த ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஷார்ட்ஸோட தம்ப்நெயிலே எடிட் பண்ணுறது தான். அதாவது நம்ம வழக்கமாக ஷார்ட்ஸுக்கு எப்படி தம்ப்நெயில் செட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இந்த ஷார்ட்ஸோட அந்த வீடியோ உருவாக்கும் போதே கரெக்டாக ஒரு பார்ட்டில் ஷார்ட்ஸுக்கு தம்ப்நெயில் தேவையான ஃபோட்டோ, டெக்ஸ்ட்டு, ஸ்டிக்கர்ஸ் இது இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து வச்சுப்போம். அப்புறமா அந்த ஷார்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணும்போது தம்ப்நெயில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம கரெக்டாக அந்த ஒரு பார்ட்டை ஒரு தம்ப்நெயிலாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் நம்ம வழக்கமாக ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது அதுக்கான தம்ப்நெயில் கொடுத்துட்டு இருந்தோம். பட் இப்போ இந்த ஃபீச்சர் மூலமாக நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, அதே மாதிரி நீங்கள் ஷார்ட்ஸுக்கான தம்ப்நெயில் வீடியோ உருவாக்கும் போதே ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏதாவது கரெக்டான ஒரு பார்ட்டில் இல்லை வீடியோட எண்ட்லேயோ கரெக்டாக இந்த டெக்ஸ்ட்டு, ஃபோட்டோ, ஸ்டிக்கர் இந்த மாதிரி தேவையான எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அதே மாதிரி அப்லோட் பண்ணுறப்ப நம்ம தம்ப்நெயிலில் சூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சூஸ் பண்ணுற நேரத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த தம்ப்நெயிலே எடிட் பண்ணிக்கலாம். அதாவது இத்தனை நாள் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லை. நீங்கள் கரெக்டாக அந்த பாட்டை சூஸ் பண்ணிங்கன்னா அதுதான் தம்ப்நெயிலாக அப்படியே இருக்கும். பட் இப்போது அந்த பாட்டை சூஸ் பண்ணும்போது ஏதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு டெக்ஸ்ட்டை கொடுக்கல, இல்லை வேறு எதாவது எடிட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு ஆப்ஷன் மூலமாக உங்களால் எதாவது டெக்ஸ்ட்டை கொடுத்துக்க முடியும். இந்த மாதிரி உங்களால் தம்ப்நெயில் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபீச்சர் மூலமாக இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ போகணும் அதை அப்டேட் பண்ணிடுவாங்க. சரி, ஓகே. அது எப்படி செய்யலாங்கிறதையும் ஒரு வாட்டி பார்த்துருவோம். சரி, ஓகே. யூடியூப் ஷார்ட்ஸோட தம்ப்நெயிலில் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண நம்ம வழக்கம் போல் யூடியூப்லேருந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறபடி பண்ணுவோம். ஸோ அதுக்கு நான் யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறபடி பண்ணிப்போம். அந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துட்டு ஓகே, இப்போ அதை சூஸ் பண்ணியாச்சு. அடுத்து டன் கொடுக்குறேன். இப்போ டன் கொடுத்துட்டோம்னா ப்ராசஸிங் ஆகும். ப்ராசஸிங் அடுத்து டெக்ஸ்ட் எதுவும் கொடுக்குறோமா, ஃபில்டர் எதுவும் கொடுக்குறோமான்னு கேட்கும். ஸோ அதுலேயும் போய்ட்டு அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டாக கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, மறுபடியும் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். இந்த டெக்ஸ்ட்டை எப்போ நம்ம எந்த இடத்துல நம்மளால் ஆட் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வழக்கம் போல் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறபடி பண்ணிவிட்டு எல்லாமே கொடுத்துட்டு லாஸ்ட்டில் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், இது ரிலேட்டட் வீடியோ இதெல்லாம் கொடுப்போம்ல. அதாவது இந்த இடத்துல பார்க்குறீங்களா, இந்த இடத்துல நம்மளால் அந்த ஷார்ட்ஸுக்கு தம்ப்நெயில் சூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு லெஃப்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி தான் நம்மளால் கரெக்டாக ஒரு பார்ட்டை தம்ப்நெயிலாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி இப்போ பண்ணுவோம். அதுக்கு நான் ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து அந்த பென்சில் சிம்பிளை கொடுத்து நான் ஏதாவது ஒரு பார்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. நான் இப்போ இந்த இடத்தையும் ஓகே, இந்த இடத்தையும் நான் ஒரு தம்ப்நெயிலாக சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த மாதிரி நம்ம இப்போ சூஸ் பண்ண பார்ட் தம்ப்நெயிலாக இருக்கும். பட் இப்போ இந்த ஃபியூச்சருக்கு அப்புறமா நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி தம்ப்நெயிலில் நான் இப்போ பார்த்த இந்த தம்ப்நெயிலில் நான் எடிட் பண்ணும்போது, அதாவது இந்த ஷார்ட்ஸை உருவாக்கும் போது இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் கொடுத்து வச்சுக்கிறேன். டெக்ஸ்ட்டு, ஃபில்ட்ரு எல்லாத்தையுமே. பட் இப்போ பாருங்கள், ரைட் சைடில் சென்டராக பார்த்திங்க அப்படின்னா கீழே ஃபில்ட்ரு இந்த ஆப்ஷனாக கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா. ஸோ இதை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இப்போ இல்லை, இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் தான் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி நம்மளால் ஒரு பார்ட்டை சூஸ் பண்ணோம் அப்படின்னா அது கடைசி வரைக்கும் அது அதுதான் தம்ப்நெயிலாக இருக்கும். அதாவது நம்ம உருவாக்கும் போது சூஸ் பண்ணுற அதாவது அந்த வீடியோ உருவாக்கும் போது கொடுக்குற அந்த ஒரு தம்ப்நெயில் தான் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இப்போ பாருங்கள், இதில் நான் ஃபுல் வீடியோ அவர் சேனல் இதெல்லாம் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் இதில் வேறு எதுவும் டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா மேலே அந்த அந்த இதை கொடுத்து எனக்கு வேண்டியது என்னால் எழுதிக்க முடியும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் சப்ஸ்கிரைப்னு வச்சு என்னால் வேணுங்கிற இடத்துல செட் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் எங்கே இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறப்ப மட்டும்தான் இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஆப்ஷனோ, அதாவது யூடியூப்லேயே ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறோம்ல, அப்போ தான் இருக்கும் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு, ஃபில்ட்ரு, மியூசிக் எல்லாத்தையுமே அப்போ தான் அதுக்கு மட்டும் கொடுப்பாங்க. அதாவது ஷார்ட்ஸுக்கு மட்டும். பட் இந்த மாதிரி தம்ப்நெயில் எந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்னா, அதாவது தம்ப்நெயிலில் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை கொடுக்குற மாதிரி இது வரைக்கும் எந்த ஒரு ஃபியூச்சரும் எந்த ஒரு அப்டேட்டும் வந்ததில்லை. பட் இப்போ இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா இந்த ஃபியூச்சர் மூலமாக நம்மளால் எடிட் பண்ணும்போது இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை கொடுக்க மறந்தாலும் அதை இந்த நம்ம தம்ப்நெயில் செட் பண்ணுறப்ப நம்மளால் கொடுத்துக்க முடியும். பத்தாவதுக்கு உங்களுக்கு வேண்டிய ட்ரீமிங், அதாவது ஃபில்ட்ரு, இது மாதிரி எது வேணாலும் கொடுத்துக்க முடியும் உங்கள் விருப்பத்துக்கு. ஸோ அதை கொடுத்துட்டு டிக்கு கொடுத்துட்டிங்கன்னா அது இந்த இடத்துல செட் ஆகிடும். ஸோ இப்படி தான் இந்த ஃபியூச்சர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
இது ஆக்சுவலி வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபியூச்சர் இல்லை. அதனால் வந்து நிறையவே கொஞ்சம் சிரமமாக இருந்திருக்கும். பட் இப்போ இந்த ஃபியூச்சருக்கு அப்புறமா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குமா என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு வேறு சந்தேகம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.